ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். குமரேசன் ஒரு நபரோட மரணத்துக்கு பின்னாடி உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணார். ஆனால் அந்த கொலைக்கு பின்னாடி உள்ள மர்மத்தில் தன்னோட பையன்தான் கொலை பண்ணான்னு தெரியாத குமரேசன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இந்த கொலைக்கு பின்னாடி உள்ள மர்மத்தை வாங்க பார்க்கலாம். ஹலோ, கிஷோர். அந்த பையன்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை அவனை செக் பண்ணிவிடுங்க. இதை டிஎஸ்பிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நிறைமதி, கொஞ்சம் உங்கள் ஃபேமிலி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். நான் கேட்குற கேள்விலாம் ஆன்சர் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். உங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க, எப்படி இறந்து போனாங்கன்றது சொல்லுங்கள் கொஞ்சம். அப்பா சொன்னார் அம்மா மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார் சார். சரி, உங்கள் அப்பா ஏதாச்சும் சாமியார்கிட்ட பேசுவாரா? எது தப்பு நடந்தாலோ இல்லை எது நடந்தாலும் ஏதாச்சும் உங்கள் அப்பா சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா? சொல்லுங்கள். ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து என்ன நடந்தாலும் என்ன தப்பு நடந்தாலுமே போய் குறி கேட்பார் சார். ஓகே, சரி. அவர் நம்பர் கிடைக்குமா? ஹலோ, சாமிஜியா? இல்லைங்க, அவர் சீட பேசுகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாமிஜியை பார்க்கணும், கொஞ்சம் இங்கே வர சொல்கிறீங்களா? அப்படியா? இல்லை, இப்போ சாமிஜி கொஞ்சம் தியானத்தில் இருக்காரு, வர்றது கொஞ்சம் கஷ்டம். இல்லைங்க, நான் அவரை கண்டிப்பாக பார்த்தாகணும். கொஞ்சம் கேஸ் விஷயமா பார்த்தாகணும். கேஸா? என்ன கேஸ்? ஆமாம், கண்டிப்பாக இந்த கேஸுக்கு வரணும். அவரை இங்கே வர வைங்க. எப்படியாச்சும் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் இந்த நம்பருக்கு. அவர் இங்கே கண்டிப்பாக வரணும். சரிங்க, நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லி உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் வர சொன்னாருன்னு. ஓகேங்க, சொல்கிறேன். கண்டிப்பாக அவரை அனுப்புங்க. இது முக்கியமான கேஸு, அனுப்பிடுங்க. சரிங்க, கண்டிப்பாக. ஹலோ சாமிஜி, ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண. கேஸா? என்ன கேஸ் தம்பி? இவர் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? இவர் குமரேசன். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட குறி கேட்டாருப்பா. இப்போ கூட சமீபத்தில் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டனே. ஆமாம், இறந்து போயிட்டார். யார் கொலை பண்ணாங்க கூட கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அவர் கொலை பண்ணது எப்படின்றது எனக்கு தெரியணும். எதனால் கொலைப்பட்டார், எப்படி ஆச்சுன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் உங்ககிட்ட குறி அவங்க ஃபேமிலி விஷயமாவோ ஒய்ஃப் விஷயமாவோ உங்ககிட்ட ஏதாச்சும் குறி கேட்பாரா? இல்லைனா குடும்ப கஷ்டம்? ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா, எது நடந்தாலுமே தப்பு நடந்தாலுமே குமரேசன் ஃபேமிலி பிரச்சனை நடந்தால் அவங்கக்கிட்ட குறி கேட்பாங்களாமே. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, என்னது ஏதோ கிடக்குதுங்க. அப்பா
என்னவா இருக்கும்? ச்சே. ஐயோ அம்மா. அம்மா, காஃபி எடுத்துட்டு வா. இருங்க நான் வரேங்க. ஏங்க இந்தாங்க காஃபி. ஏங்க காஃபி தான் கேடா? என்னை வேலையை விட்டு தூக்கிடாங்க தெரியுமா? உன்னை என்னைக்கு கட்டணும் அன்னிலேருந்தே என் வாழ்க்கை போயிடுச்சு. வேலையை என்னை விட்டு போயிடுச்சு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவைதான். எனக்கு போயிடு போ. வேலை விஷயமா நான் வெளியே போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கோ. அம்மா ஐயோ ஐயோ அம்மா. என்னங்க என்னாச்சுங்க? பார்த்து வரலாம்ல. என்னங்க நீங்க பார்த்து வாங்க. சரி வாங்க, மெதுவா ஏஞ்சிடுங்க. ஓ கடவுளே, ஏன் தான் அப்படி பண்றீங்களோ? பார்த்து போகலாம்ல. பார்த்து வாங்க, பார்த்து பார்த்து வாங்க. அதுவும் அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு சொன்னார்ப்பா என்கிட்ட. குழந்த கூட ஒரு 15 வருஷம் கழிச்சு தான்ப்பா பிறந்துச்சுன்னு சொன்னார். அதுவும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் வந்து குறுக்கிட்டார். வாங்க வாங்க வாங்க. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன இப்போ வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, பண்ணுறதுன்னு தெரில. என்ன கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகிடுச்சு. 12 வருஷம் ஆகியும் குழந்தையே பிறக்கல. ஊரே என்ன அவ்வளோ கேவலமாக பேசிச்சு. பைபிள்னு பார்த்தீங்கன்னா எப்படி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் சரியாக வரலை. வேலையும் போயிடுச்சு, கீழே விழுந்து எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பசங்களும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்தளவு பேசுகிறதோ பழகிறதும் கிடையாது. சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் தன்னந்தனியாக ஒத்தையாக தான் நிற்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் உங்கள் பேச்சு கேட்டபடி தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ இதே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையா. ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கய்யா, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். உன் ஜாதகம் சரியில்லை. உன் ஜாதகத்தை நான் பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனா கட்டங்கள் எதுவுமே சரியில்லை. அதனால நீ அந்த பொண்ணை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. அதான் சார் நான் குமரேசன் கிட்ட பேசினேன். உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் சரியில்லை, விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் சார். அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேனே தவிர வேறு தப்பாக நான் எதுவும் சொல்லலை சார். அதுவும் என்னன்னா நான் சொல்லி தான் அவர் கல்யாணம் பண்ணார். இப்போ அவருக்கு சரி வரல. அவர் விலகி இருக்கிறதா நல்லது. ராகுக்கும் கேதுக்கும் நிர்பந்தம் இல்லாமல் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அதனால தான் அவங்க விலகி இருக்க தான் நல்லதுன்னு சொன்னனே தவிர வேறு எதுவும் நான் தப்பாக சொல்லலை அவருக்கு. இதுதான் சார் அவர்கிட்ட நான் கடைசியாக பேசின வார்த்தைகள். வேறு எதுவும் நான் பேசலை. வேறு ஏதாச்சும் அங்கே நடந்தது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லை அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அது எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. அவர் என்கிட்ட எதுவும் அதை பற்றி பேசினதில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இது விஷயமா தெரியுமா? இல்லை உங்கள் ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் பார்க்க வந்தாரா? எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட குறிக்க வந்தாரா? இல்லைங்க, அப்படி எதுவும் அவர் வரல. அப்போ நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்லை, தெரியாது. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியுதோ இல்லையோ அவரோட ஸ்நேகிதங்கிட்ட ஏதோ அவர் மகேஷ் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அவர் 2 பேர் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்டு என்ன ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் சாமியார் அப்படி சொல்கிறான், ஒரு பக்கம் பொண்ணு இப்படி சொல்லுது. இந்த பையன் எந்த ரீசனுக்காக கொலை பண்ண இன்னும் தெரியல.
இந்த பையன்தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணான்றது தெரியுது. ஆனால் எந்த ரீசனுக்காக கொலை பண்ண இன்னும் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தன் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கான். வேணும்னா அந்த ஃப்ரெண்டை செக் பண்ணால் எல்லாமே சரியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் கடைசியாக கதை நீ ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா உண்மையும் உனக்கு கண்டிப்பாக தெரியும். மதியம் எனக்கு தெரிஞ்சு 1-2 சண்டைக்காக கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் போலீஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லா உண்மையும் உனக்கு கண்டிப்பாக தெரியும்ன்றது எனக்கும் தெரியும். எது கொலை பண்ணா, ஏன், எதுக்கு எல்லாமே உனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட உண்மையை சொல்லிடு, எதுக்கு நீ கொலை பண்ணுன்றதை. பார்க்கல சார், எந்த உண்மையும் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. என் நண்பன் சார் அவன், நான் எப்படி சார் இது பண்ண முடியும்? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க, எதுவும் கேட்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லை ஃபோன் பண்ணி உன்னை ஜெயிலில் போட்டு சொல்லட்டுமா? சார் சொல்லிடுறேன் சார். சரி, தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு. மதியம் குமரேசனை கொண்டான்னா, குமரேசன் அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டான். அதனால தான் மதி வெறி கொண்டு குமரேசனை கொண்டுட்டான். இதான் நடந்தது சார் உண்மை. ஆமா, ஐயோ வா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ ஐயோ. சாமியார் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அது எந்த வகையிலுமே தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சாமியார் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறதும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் சொல்லுவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. எந்த விஷயத்தையும் நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அவர் சொல்கிறபடியே செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். உமா, உமா, உமா எங்கே போனாலே தெரியலையா? கண்டிப்பாக அது பண்ணியே தான் ஆகணும், பண்ணாம விடக்கூடாது. உமா, 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 வாங்க. உமா, கீழே தேட்டு நான் ஆளையே காணும். இங்கே தாங்க இருக்கேன். என்னாச்சுங்க? வாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. ஜோசியரை பார்த்தேன். சரி. உனக்கும் எனக்கும் ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லைன்னு என்னமோ சொன்னார். சரிங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்ன உனக்கு பிடிக்குமா உமா? என்னங்க இதெல்லாம் கேள்வி? ஏங்க இப்படி கேட்குறீங்க திடீர்னு? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு சுத்தமாக. என்னாச்சுங்க? ஏங்க திடீர்னு இப்படி இருக்கீங்க? என்ன சொன்னாங்க? என்ன, நம்ம செய்கிற தப்பு எல்லாமே சரியாகாது. ஆனால் அந்த தப்பு ஒரு வகையில் சரியாக இருந்தால் செஞ்சுதான் ஆகணும். ஐயோ அம்மா, அவங்க அம்மாவை கொண்டது தான் சார், உமாவை கொண்டது குமரேசன் தான் சார். அப்போ கொலை பண்ணது குமரேசன் தான்? ஆமாம் சார், குமரேசன் தான் சார். ஒரு சாமியார் பேச்சை கேட்டு கொலை பண்ணிட்டான் சார். இதான் நடந்துச்சு. இந்த காரணத்துக்காக தான் மதி அவங்க அப்பாவை கொண்டுட்டான் சார். அந்த டைமுக்கு கூட குமரேசனுக்கு நெஞ்சு வலி வந்தது சார். அப்போது என்னதான் நான் இப்படி பண்ணிடக்கூடாது, நான் பண்ணது தப்பு தான். அப்பா என்ன சொல்லு, இது என்ன நைட் ஆன்லேயே இருக்குது.
பார்த்துட்டு எங்கே வச்சுன்னு தெரியல. இங்கே இருக்கோ? போயிடலாமா? சரி போயிடும். இல்லை வேணாம், என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பண்ணிடக்கூடாது. நான் பண்ண தப்பு தான். சரி உள்ளே போயிடுவோம். இங்கே தான் எல்லாத்தையும் உருப்படியாக வைக்கிதுங்களான்னு எங்கே எங்கே இன்னும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே விழுந்துச்சு. காணும். இங்கே இங்கே பேக் ஏங்க என்ன கொன்னீங்க? ஏங்க என்ன கொன்னீங்க? ஐயோ அவனை சாவடி. நீ ஒழுங்கு கட்டவ, அதனாலதான் உன்னோட நிலைமை போலீஸ். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் மட்டும் நான் கொண்டேன். மற்றபடி எக்காரணத்துக்கு கொண்டு நான் அவனை சாவடிக்கல. நீ போயிட்ட, நான் போகணும்னு ஆசைப்பட்டேன்னு விட்டு போ. ஆனா என் பசங்க அப்பா, ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா நிறைமதி, அப்பா அப்பா நிறைமதி எங்க போன? அப்பா நிறை, சீக்கிரம் வா. அப்பா அப்பா ஏந்திரிங்க. அப்பா என்னாச்சுப்பா? என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அம்மா உமாவை பார்த்தான் சார். மதி வந்து அங்கே நின்னப்ப உமா வந்து நீங்கள் தானே கொலை பண்ணீங்கன்னு ஒன்று மதி பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் புரியலை. நெஞ்சு வழியில் குமரேசன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அப்போ மதி என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். என்ன குமரேசா, உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல. ஆ மாத்திரலாம் ஒழுங்காக போடுறியா? போகிறேன். சரி. பையன் என்ன பண்ணுறான்? எங்கே இருக்கான் இப்போ? தெரியலடா. போன ஆளே காது. மகேஷ் கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா? நான் உமாவை பார்த்தேன்டா. ஐயோ, என்னடா சொல்கிற? சொல்லி தெரிலடா. அன்னைக்கு பார்த்துட்டு கீழே போகணும்டா. ஐயோ, என்னை ஏன் கொண்டீங்கன்னு என் முன்னாடி வந்து கேட்டுருக்காடா. ஏதோ ஒன்றும் சொல்கிற தெரிலடா. எனக்கு பார்த்தோன்னே இப்படி நெஞ்சு படபடுத்துருச்சுடா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலடா. நீதான் கொலை பண்ணுன்னு சொல்கிறேன். நான் என்ன கொலை பண்ண போகிறேன்? பசங்களுக்காக கொலை பண்ணது தப்பாடா. இப்போ என்னை இப்படி வதக்கிது என்னை போட்டு. என்ன பண்ணுறது தெரியல மகேஷ். சரிடா, நீ எதுவும் குழப்பிக்க வேணாம், பார்த்துக்கலாம், கவலைப்படாது. சரிடா, சரி, ஏதோ வராங்க இருக்கு, நான் அப்புறம் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்தான் சார். அப்புறம் வீட்டுக்கு வந்து மெட்டி கேட்டான் சார். எங்கள் அம்மா யார் கொண்டது சொல்லுங்கன்னு கேட்டான். நான் சொல்லலை. எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியலை. இல்லைன்னா கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டினா என்ன, கத்தியை வச்சு கழுத்தில் எடுத்துப்பேன்னு சொன்னான். அப்புறமா வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஆமாடா,
உங்கள் அப்பா தான் கொண்டாரு உங்கள் அம்மாவை அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவை கொண்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா நீ? உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த உலகத்தில் உயிரோடவே இருக்கக்கூடாது. நீ இந்த மாதிரி உயிரோட சும்மா எல்லார்கிட்டையும் போய் சொல்லி வாழ்கிறதுக்கு நீ செத்துடலாம். எப்படி நீ இந்த மாதிரிலாம் போய் சொன்ன? நீலாம் எனக்கு அப்போனா எனக்கு இப்போ கூட சந்தேகமாக இருக்குது. சரி, நீ எப்படின்னு உயிரோட இருந்து உனக்கு கிழிக்க போகிறதில்ல, உனக்கு கொன்னுடுறேன். சாவுங்க சாவுங்க சாவுங்க, நல்லா பண்ணிருந்தீங்க. சாவுங்க சாவுங்க, இந்த சாவெல்லாம் உங்களுக்கு தேவைதான். எல்லாம் சாவு சாவு. ஆனால் உன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அப்போது நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஆமாம் சார், இதனால தான் மதி அவங்க அப்பாவை கொன்னா சார். அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் 2 பேர் கூட்டணி சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, நீயும் குமரேசனும். ஆமாம் சார், அவங்க குமரேசன் ரொம்ப நல்லவன் தான் சார். இந்த உமா அதை வந்ததுலேருந்து தான் சார் இந்த மாதிரி. உமா ஒழுக்கம் கெட்டவ சார், ஒழுங்காக ஒரு வேலையை செய்ய மாட்டா சார், எப்பயுமே இப்படி தான் சார் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் நம்ப முடியலையே, மதி பீடி பிடிச்சதுக்கே அவங்க அப்பா அப்படி கத்துனாரு. அப்போது எப்படி அவர் இப்படிலாம் பண்ணியிருப்பாரு? நான் நம்ப முடியல. சொல்லுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அவன் பீடி குடிக்க மாட்டான்னு சொன்னீங்களே சார், அதை நினச்சி தான் நான் சிரிக்கிறேன். அவன் ஒரு நாளைக்கு சொலையா ஒரு கட்டு பீடி குடிப்பான் சார். சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க. வழக்கம் போல் எல்லா சாமியாரும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்து தன்னை நிரபராதின்னு சொன்னார் இந்த சாமியார். நிறைமதி தன்னோட அப்பாவோட சொல்லுக்காக நல்லபடியாக படித்து ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டான். விக்னேஷ் தன்னோட வேலையில் மறுபடியும் சேர்ந்து தன்னுடைய வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். சில வருஷத்துக்கு அப்புறம் ஹலோ, சொல்லுங்கள் நிர்மதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான் சார். ஃபேமிலி எப்படி ரன் ஆகுது? நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது சார். சார், நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லுங்கள். என் தம்பி எப்படி எங்கள் அப்பா கொலை பண்ணா சொன்னானே அது? இதை நீங்கள் தெரிஞ்சுக்காம தான் நல்லது.
நீ செத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 15 வருஷத்துலயும் ஒரு தடவை கூட உன் நினைப்பு வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக உன் போட்டோ வச்சு கும்பிடாம இந்த கொலுசை வச்சு உன்னை கும்பிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு உன்னை பத்தி நினைப்பு கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான். அதையும் தாண்டி நான் பண்ண செயல் எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான். அதுல முதல் விஷயம் ஒன்று முக்காடு போட வச்சது. முக்காடு போட்டால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லி சாமி சொன்ன ஒரே விஷயத்துக்காக ஒன்று முக்காடு போட வச்சேன். அதையும் தாண்டி ஒன்று கல்யாணம் பண்ணது. இந்த மாதிரி ராசியில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணால் கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறந்தணும்னு அந்த சாமியை சொன்னான் பாரு. அதனால தான் உனக்கு கல்யாணமே நான் பண்ணேன். குழந்தை 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4, 5, 6, 7, 12 வருஷம் ஆச்சு. ஒரு கரு கூட உன் வயிற்றுல வளரல. அதுக்கப்புறம் புத்திர தோஷம் வந்துருச்சு, குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு சாமியார் சொன்னதால உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு நான் இந்த சமூகத்துக்கு முன்னாடி சொன்னேன். உன்னை கொலை பண்ணதுக்கு பல விஷயம் இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் நிறைமதியும் மதியழகனும் உனக்கும் எனக்கும் பிறக்காத குழந்தைன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு தெரியக்கூடாது. தத்தெடுத்த குழந்தைங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த சமூகம் என்னைய பத்தி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உனக்கும் எனக்கும் தவிர்த்து ஒரு ஈரம்பு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் நான். நாளைக்கே அந்த பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னை கொலையே பண்ணாலும் அப்பயும் முளைச்சு நான் வருவேன். இந்த மூட நம்பிக்கைக்கு தொடக்க புள்ளி எங்க தெரியுமா? இந்த சடங்கும் சம்பிரதாயமும் ஒரு பெண்ணையே சுத்தி வரும்போது எப்ப அந்த ஆணாதிக்கத்தின் உச்சம் வருதோ அப்பதான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குமரேசன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உமாவை கொள்றான். நான் பண்ண விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா இந்த சமூகத்துல தான் ஜாதிக்காகவும் தான் மதத்துக்காகவும் தான் இனத்துக்காகவும் தான் பெத்த பொண்ணைய கொள்றான் பாரு. அவன் பண்றது சரியா? அவன் பண்றது சரினா அப்ப நான் பண்றது சரிதான். அப்படி மாறணும்னா அவனும் மாறணும், அந்த சமூகம் மாறணும், அந்த ஜாதியை ஏற்றத்தாழ்வு எல்லாம் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் என்னால மாற முடியும். இல்லைனா என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வருவான், ஆயிரக்கணக்கான பேர் வச்சுட்டு வருவான். உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை வச்சிருக்கக்கூடிய உமா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை கொள்ளுவான். இப்படி கொண்டு 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 இந்த சமூகத்துல என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது தெரியுமா? இந்த கொலுசு தானே எல்லாருக்கும் சாமியா இருந்துச்சு, இந்த கொலுசு தானே உமாவா இருந்துச்சு, இந்த உமா தானே எல்லாம் இருந்துச்சு. பயம் காட்டுறியா? எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். மதி பாதியிலே ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கேன். இப்போ நான் அதை வந்து முழுசாக முடிக்க போகிறேன். போயிட்டாளா?
யாருக்கெல்லாம் உண்மை தெரியும் நினைச்சனோ தெரிஞ்சிச்சு. என்ன உண்மை கலந்த பொய்யோட சொன்ன. அது என்ன பொய்? உனக்கும் எனக்கும் பொறுக்காததுதான் இதே மதியழகன்னு சொன்ன பொய் தான். எதுக்கு இந்த பொய் சொல்லுங்க? என் பிள்ளை என் கழுத்தை நெரிக்கும் போது ஐயோ அப்பா தானே, 1000 தான் இருந்தாலும் அப்பா தானே அப்படின்ற சிந்தனை யோசிக்க தோணும். அந்த சிந்தனை என் கழுத்தை நெருக்கி விடாம தோணும். இருக்கக்கூடாது. மனசுல தோணும், இவன் யாரு? இவன் நம்ம அப்பனா? நம்மளை பெற்றெடுத்தவனா? இவன மாதிரி ஆட்கள் வாழக்கூடாதுன்ற நம்பிக்கை வரும். அதனாலதான் கழுத்து வச்சு கொள்ளும். இறைமதிக்கு 12 வயசு. அப்பா வயிறு வலிக்குதுப்பா, என்னால முடியலப்பான்னு சொல்லும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. என்னாச்சு என் பிள்ளைக்கு யோசிக்கும் போது நான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்றது தெரியல. ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு என் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான் எல்லாருக்கிட்டே சொன்னேன். ஆனா என் பிள்ளை அடுத்த மாசம் வயிறு வலிக்குதுப்பா, எனக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டதுல நான் வாங்கி தரணுமா? நான் ஆம்பளை, அது போய் நான் தொட முடியுமா? முதல் நீ தீட்டு, நீ தள்ளி போ சொன்ன. உனக்கும் எனக்கு குழந்தை பிறக்கிறது 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்துல ஒவ்வொருத்தரும் உன் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லை, உன் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லை, உன் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லைன்னு புழுப்பூச்சிக்கு இருக்கக்கூடிய ஈவ இருக்க கூட கிடையாது. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த சாஸ்திரத்துப்படி இந்த சாஸ்திரத்துப்படி, அந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் சேராது, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த கோயில போய் அத்தனை வேலைக்கு ஏத்து, இத்தனை தேங்காவோட அந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும். சாமி கும்பிடுறது மனசுல இருக்க பாரத்தை குறைக்கிறதுக்கு, நிம்மதி வரணுன்றதுக்கு. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நிம்மதியும் வரல. எனக்கு முன்னாடி இறந்துட்ட, இறக்கல, கொண்டுட்டு. இதுவே உடனே நான் இறந்துருந்தேன்னா நீ நெத்தியில வச்சிருக்க குங்குமம், நீ தலையில வச்சிருக்க பூவும், காலில் போட்டிருக்க மெட்டி, நீ கழுத்துல போட்டிருக்க தாடி, இது எல்லாத்தையும் அறுத்து ஓரமா போட்டு ஒண்ணு முண்டமா ஓரமா உட்கார வச்சிருக்க இந்த சம்பவம். எந்த சாமியை வந்து கேட்டுச்சு கழுத்து நிறைய நகை போடு, கை நிறைய வளையல போடுன்னு சொல்லி? சாமினா நம்ம கிட்ட எதுவும் கேட்காது. அப்படி அது கேட்கறது அந்த சாமி கிடையாது. ஏதோ இந்த உண்மையெல்லாம் யாருக்கு தெரியும் நினைச்சோம், தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் உயிரோடு இருக்க மாட்டேன் தெரியல உமா. நாடகம் இது எல்லாமே ஒரு புள்ளிக்கு வந்துருச்சுன்ற சந்தோஷம் மனசு இருக்கு. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மாற முடியுது. ஆனா நாங்க செய்யற தவறுகளுக்கு தண்டனை மரணம், சாதாரண மரணமா இருக்கக்கூடாது. என் கால 2 துடிக்கணும், என் மூச்சு நிக்கணுமா வேணாமா, நிக்கணுமா வேணாமான்னு ஒன்னும் புரியாம இருக்கணும். என்ன மாதிரி ஆண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் காலுக்கு கீழே நினைக்கக்கூடிய ஆண்கள் எந்த பொம்பளை நினைச்சாலும் அவன் நேசமா வச்சுட்டு இருக்க அவங்க கையால சாவ, துடி துடிக்க சாகும். நான் மட்டும் சாவக்கூடாது. இங்க ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இங்க இனவாதத்தை பண்ணிட்டு இருக்கா பேர் சாவ. நான் மேல நீ கீழே, நீ கீழே நான் மேலன்னு சொல்றான் பேர் அவ சாவ. ஒவ்வொருத்தர் செத்தா மட்டும்தான்
ஐயோ உமா மன்னிச்சு மதி பாதியிலே ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கீங்களா? இப்போ நான் அதை வந்து முழுசாக முடிக்க போகிறேன். மன்னிச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. காரணம் என்னன்னா மூடநம்பிக்கை. இந்த மூடநம்பிக்கைக்கு பலியான லிஸ்டில் நம்ம குமரேசனோட மனைவி உமாவும் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இவங்களோட இந்த மூடநம்பிக்கைக்காக போன இந்த உயிர் திரும்பி வருமா சொல்லுங்க? வராது. இந்த படத்தின் மூலியமா நாங்கள் சொல்ல வர ஒரே கருத்து என்ன அப்படின்னா, மூடநம்பிக்கை சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நம்ப வேண்டான்றது தான். இந்த மூடநம்பிக்கையால் நீங்களும் சரி உங்களோட குடும்பமும் சரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாதிப்படைவாங்க. இந்த பாதிப்பால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதிக்கப்படும். நன்றி. இது அவங்க பாட்டி. உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லையாப்பா. நீ அப்போ சின்ன பையன்பா. அப்போ நான் நீயும் 2 வயசு இருக்கும் உனக்கு. இது அவங்க அம்மா. மனசுக்குள்ளே இருக்கிற. சரிப்பா, நீ ஒன்றும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. குமரேசனை கொண்டது நிறைமதி தான். ஆனால் நிறைமதி எதுக்கு விக்னேஷ் கிட்ட மதியழகன் தான் குமரேசனை கொண்டதுன்னு சொல்லணும்? அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம்.
அந்த சுயநலம் எங்க தான் மேல அந்த பழி விழுந்துற போதோ, நல்லா இருந்த மனுஷன் ஏன் இறந்து போனாருன்னு சொல்லி எல்லாரும் தான் மேல விரல காட்டுவாங்களோன்ற பயம். அந்த பயம் இந்த பொய்யை சொல்ல வச்சது. நிறைமதிக்கு தான் அப்பா இல்லதான் குமரேசன் தெரிஞ்சாலும் குமரேசனுக்கு தான் அந்த உண்மை தெரியும். குமரேசனோட ரத்தம் நிறைமதிக்கு இருக்காதா என்ன? தன்னுடைய சுயநலத்துக்காக தான் மனைவியை கொண்டாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக தான் செஞ்ச கொலையை மறைச்சா நிறைமதி.